அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஹெல்த்தான நல்ல ராகி கூழ் தாங்க செய்ய போகிறேன். ஒரு வாரமாக வெயில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இந்த வெயிலுக்கு இதமான ஒரு ராகி கூழ் தான் நான் வந்து செய்ய போகிறேன். நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் போல் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. ராகி மாவு எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கரைச்சி நான் ஊற்றி வச்சிட போகிறேங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நான் இது வந்து காலையில் 8 மணிக்கு நான் வந்து இந்த மாவை கரைச்சிட்ருக்கேன். நமக்கு வந்து புளிக்க வச்சு செஞ்சால் தான் இது வந்து இந்த கூழ் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், அதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை கப்பு அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன். இந்த கேழ்வரகு கூழோடு நீங்கள் வந்து கம்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பாருங்கள், அதையும் நல்லா கல் மண் இல்லாத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி நம்ம அதையும் ஊற வச்சிடலாம். இது வந்து கம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லைங்க. ஒரு 1/2 hour ஊறினாலே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கூழ் கிண்டும் போது எடுத்து நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இது நைட்டு வந்து ஒரு 8 மணி போல் தான் நான் வந்து திரும்ப பார்க்க போகிறேன். நல்லா உங்களுக்கு வந்து ஒரு 12 மணி நேரமாவது புளிச்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கம்புலாம் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. கேழ்வரகு மாவும் நல்லா ஊறி வந்திருக்குங்க. அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ஊற வச்சுருந்த கம்பை எடுத்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி போடும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம அப்படி சேர்த்து சாப்பிடும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 1-2 இருக்குங்க. ரொம்ப நைஸாகவும் நீங்கள் வந்து ஓட்டிடக்கூடாது. இந்த கம்புலேயும் அவ்வளோ தூரம் ப்ரோட்டீன் சத்துலாம் நமக்கு நிறையவே இருக்குங்க. நார் சத்து நிறைய இருக்குது. கேழ்வரகு மாவில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். அதை ஒரு கம்பு அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறேன். பாருங்கள், நம்ம கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகள் இல்லாத தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு நம்ம வந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. நம்ம வந்து 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்தால் 1க்கு 2ன்ற அளவில் தண்ணி ஊற்றிருக்கேன். 4 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுருந்து அந்த கம்பை எடுத்து போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அடி பிடிச்சிடக்கூடாதுங்க. கம்பு ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ராகி மாவை சேர்த்து நம்ம வந்து கூழ் கிண்ட போகிறோம். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். திரும்ப கைவிடாது திரும்ப மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து ஆச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கம்பை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ராகி மாவு எடுத்து திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்து ராகி மாவை சேர்த்துட்டு கைவிடாது சீக்கிரமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடி பிடிச்சிடும் பட்டுன்னு. பாருங்கள், ஒரேடியே எல்லா மாவையும் ஊற்றிட்டு கைவிடாது லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாது மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், லைட்டாக அப்படியே அதுக்குள்ளேயே கட்டி பிடிக்கிற மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அந்த கம்போடு அந்த ராகி மாவு நல்லா சேர்ந்து உங்களுக்கு வந்து வெந்து வரணுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். தொடர்ந்து நமக்கு வந்து இந்த ஒரு வாரமாக நல்ல வெயில் அடிச்சிட்ருக்குதுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோடு இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து சாப்பிடும்போது கூட உப்பு சேர்த்து கலந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாத நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வந்திருக்குங்க. அதை அப்படியே மூடி வச்சு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்து தான் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி பார்க்குறேன். பாருங்கள், மாவு வெந்ததோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து தண்ணியில் கரையில் பாருங்கள், அப்படியே இருக்கணும். இது தாங்க வெந்ததோட கன்சிஸ்டன்சி. நான் மறுநாள் காலையில் தான் நான் வந்து ஒரு 7 மணி போல் பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், நமக்கு நல்லா வந்து உரைஞ்சி வந்திருக்கு கூழ். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. இதோட ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் முடிச்சிங்கன்னா அவ்வளோ தூரம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இரும்பு சத்து, கால்சியம் சத்து, நார் சத்து எல்லாமே நமக்கு வந்து இதில் அடங்கியிருக்குங்க. இந்த சிறுதானிய உணவுலாம் நம்ம உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும். தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து நான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிட்டேங்க. அதோடைய ஒரு 2 ஸ்பூன் தயிர் வந்து நான் கெட்டி பசும்பால் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே கொத்தவரங்காய் வத்தல் இருந்துச்சுங்க, அதோடு அப்படியே வறுத்து சாப்பிட போகிறேங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் போட்டு குடிக்கும்போது அடா என்ன ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் தெரியுமா? இந்த வெயிலுக்கு நீங்கள் வந்து நல்ல இதமாக இருக்குங்க. நல்ல ஒரு குளிர்ச்சி நமக்கு உடம்புக்கு. ஒரு 2 டம்ளர் குடிச்சிங்களாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.